சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 15/2/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நம்ம இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. இன்றைய விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுங்க. இயல்பாக நம்ம 12லேருந்து 2.5 கிலோ பதிவு போடுவோங்க. இன்றைய பதிவு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இன்றைய பதிவில் 7 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. நம்ம கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். 2 விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம்ங்க. ஒன்று வந்து ட்ரை தீவனம், இன்னொன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம்ங்க. 2 தீவனமும் வந்து 45 கிலோ எடைகளில் வருதுங்க. 2 தீவனமும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு. ஈரத்தீவனம் 45 கிலோ 550க்கும், வரத்தீவனம் 45 கிலோ 1100க்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து காஞ்சிபுரம் குட்டை மாடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 23 மாடுகள் வந்து பேசியிருக்கிறோங்க. முதல் இதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடுகளில் வந்திருக்குதுங்க. இன்றைய பதிவில் ஒரு மாடு தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோங்க. முதல் மாடு வந்து பார்த்திங்கன்னா நிறை சனைங்க. இன்னொரு 20 நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. குட்டை இன காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். காஞ்சிபுரம் குட்டை 20 நாளில் கன்று போடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாம். கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. மாடு வந்து நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. சுழி சுத்தம். மாடு சனையே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு நல்ல உருட்டுங்க. அதே மாதிரி வந்து குட்டை மாடுங்க. காஞ்சிபுரம் குட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பூர்வீக நாட்டு மாடுங்க. பூர்வீக நாட்டு மாடு. விற்பனை விலை வந்து 32,000. 20 நாளில் கன்று போடும். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நமக்கு கிடைக்குங்க. நல்ல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க மாட்டை. மடிகிடி எதை பிடிச்சி எப்படி இழுத்திங்கனாலும் வெச்ச கால் எடுக்காதுங்க. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பிடிச்சி நீவி பார்த்துக்கலாம், தொடை பார்த்துக்கலாம். அப்படி ஒரு சாதுவான மாடு. ஈத்து 4வது ஈத்து காங்கைங்கன்று போடுறதுக்குங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. பாலோட அளவீடு நல்லா பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கு 2.5 லிட்டர் அளவுக்கு கறக்க முடியுங்க. காலையில் 2.5 உறுதியாக கறக்கலாம். சாயங்காலம் 2 லிட்டர் கறக்கலாமுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 10 to 15 நாளில் கன்று போட்டுருமுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, வால் இறக்கம், மடிகால் சுத்தம், அதே மாதிரி குணம்ங்க. காங்கை மாட்டில் எல்லோரும் குணமான மாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் குணத்தில் வந்து எந்த இடத்துலையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. எப்படி வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாமுங்க. அந்தளவுக்கு நீவுறதுக்கு அப்படி ஒரு சாதுவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. பெண்களும் பிடிச்சிக்கலாம். நல்லா பக்குவம் பண்ணோம்னா 2.5 லிட்டர் காலையில், சாயங்காலம் 2 லிட்டர் கறக்கலாமுங்க. கன்று போட்டு முதல் ஒரு 3 நாட்களுக்கு காலையில் ஒவ்வொரு கிலோ to 1.5 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு 10 to 12 லிட்டர் தண்ணி வைங்க. மாலை நேரம் கொஞ்சம் நெல் உமி தவிடு போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி வைங்க. 3 நாளுக்கு அப்புறம் நல்ல பாலாக மாறினதுக்கப்புறம் பால் திரும்புதலுக்கு ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை பின்பற்றுங்க. ஆட்டி ஊற்றுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 கிலோ பச்சரிசி, 2 கிலோ இட்லிக்கு போடுற சுண்டல், 2 கிலோ வந்து இட்லிக்கு போடுற உளுந்து, 2 கிலோ வந்து சுண்டலுங்க. கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம். 3லேயும் 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொன்றிலையும் 1/4 கிலோ அளவுக்கு எடுங்க. முதல் நாள் இரவு 3/4 கிலோ, ஒவ்வொன்றிலையும் 1/4 கிலோ எடுத்திங்கன்னா 3லேயும் சேர்த்து 3/4 கிலோ வருங்க. முதல் நாள் இரவு ஊற வைங்க. அடுத்த நாள் ஊற வச்சதை ஒரு வர தேங்காய் திருவி போட்டு கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவாட்ட ஆட்டி 10 to 12 லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கல் போட்டு ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலையும் ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தவிடு கொடுக்கறதையும் பின்பற்றினீங்கன்னா கன்று ஈனியதிலிருந்து 15வது நாள் முழுமையான கறவை திறனை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. அப்படி தான் பாலோட அளவை திருப்பணுங்க. மாடுகளும் வந்து இயல்பாக பால் திரும்புங்க. கன்று போட்டு 10வது நாள்லேருந்து 13வது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
இந்த வலுவடிக்கிறதுங்கிறது உள்ளேருந்து கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பை வந்து சுருங்கி இயல்பு நிலைக்கு போகும். மாடுகளும் தண்ணி தீவனம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது வந்து முழுமையாக பால் சுரப்பு திரும்புறது அப்போ தான் திரும்ப ஆரம்பிக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2ஆம் ஈத்து அதிக கறவைத்திறன் இருக்கக்கூடிய வட இந்திய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி மட்டும்தான் இருக்குதுங்க. ஏதோ ஒரு சூழல்னால அது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதே வந்து கட்டாயிடுச்சுங்க. அதனால் வந்து இப்போ வால் இல்லை மாட்டுக்கு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இன்னும் வந்து ஒரு 15 நாளில் கன்று போடும். தலையீத்துலேயே 5+5 10 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. இது வந்து 2ஆம் ஈத்துங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சுழி சுத்தமாக இருக்குது, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 5+5 10 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. 10 லிட்டர் பால் தேவைப்படுது. வால் இல்லாதது அது பிறப்பில் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழல்னால கட்டாயிருக்குது. அது ஒரு குறைபாடாக நினைக்காதவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். 10 லிட்டர் பாலுக்கு 55,000 விலையில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, சுழி சுத்தமான பெருவெட்டு ரெட் சிந்தி மாடுங்க. நல்ல குணம்ங்க, நல்ல மடிகால் சுத்தம். எங்கே வேணாலும் தொட்டு நீவலாமுங்க. இந்தட்டம் போய் அந்தட்டம் வரலாமுங்க. மடிகால் சுத்தம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. 10 நாளில் கன்று போட்டுருங்க. 4 பல்லு, தலையீத்துங்க. 10 நாளில் கன்று போடக்கூடிய ரெட் சிந்தி மாடு. நல்ல குணம், மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, நல்ல பெருவெட்டு ரெட்டநாடி உடம்புல இருக்குதுங்க. தலையீத்தில் இளம்பொருளாக நல்ல பெருவெட்டில் நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல தொப்புள் இறக்கமுங்க. தொப்புள் இறக்கம் இருந்ததுனாலே வந்து பால் சொரவு வந்து பார்த்திங்கன்னா மடி நல்லா படர் மடியாக வைக்குங்க. கன்று போடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கன்று போட்டு ஒரு 3-4 நாளைக்கு வந்து தவிடு வைக்காமல் இருந்தீங்கனாலே நாட்டு சக்கரை மட்டும் 1-1.5 கிலோ, காலையில் 1.5 கிலோ, சாயங்காலம் ஒரு 3/4 கிலோ போட்டு வச்சிங்கன்னா மாட்டுக்கு மடி வீக்கம் ஏற்படாது. மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து குறையாது, உடல் சோர்வு ஏற்படாது. நீர் சத்து குறைபாடு இருந்தாலும் நாட்டு சக்கரை வைக்கிறதுனால ஈடுகட்டுங்க. நல்ல பால் திரும்பினதுக்கப்புறம் மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ஊற்றுதலை பின்பற்றினீங்கன்னா மாடு நல்லா தெளிஞ்சு ஒரு 15ஆவது நாள்லேருந்து நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். தலையீத்துலேயே குறைஞ்சபட்சம் ஒரு 5 பிடி பால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 4 லிட்டராவது நம்ம கறக்குங்க. ஏன்னா மாடு அந்தளவுக்கு பெருவெட்டு சுழி சுத்தம் பல்லு பாக்கியில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்ங்க. ஏன்னா குணத்தில் அந்தளவுக்கு சிறந்த மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, பல்லு பாக்கியாகவும் இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் சரி, வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, நம்மகிட்டருந்து வர்ற மாட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வாங்குகிற மாடு நீங்கள் வெளி மாவட்டமாக இருந்தாலும் பக்கத்தூராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு கயிறுகள் மாற்றி பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் மீதி பணத்தை நம்ம வாங்கிக்கிறோங்க. கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆவது ஈத்து, நல்ல அளவு லட்சணமான மயிலை மாடுங்க. இன்னும் 20 நாள் அவங்க கன்று போடுறதுக்கு, காங்கைங்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். தலையீத்துலேயே வந்து 2 1/2 கறந்துருக்குதுங்க. இது வந்து 2ஆம் ஈத்து, 6 பல்லுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல குணவனமான மாடு. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. இந்த 6 பல்லு 2ஆம் ஈத்து 20 நாளில் கன்று போடுற கறவைக்கு கால் அணைக்காத மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்களும் சரி, வீடியோ பார்க்குறவங்களும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. நல்ல மாடு, நல்ல முகலட்சணம். இன்னும் மாடு வந்து நல்ல பெருவெட்டாகுங்க. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, மாடு வந்து 3ஆம் நீத்துங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய காலக்கண்ணு. மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 3.5, சாயங்காலம் ஒரு 3, ஒரு 6.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து தெளிவாக கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. காளை கன்றுக்கு ஒரு 20 நாள் ஆகுதுங்க. மாடு 3ஆம் நீத்து, பல்லு கடைமுளைப்பு. மாடு வந்து காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. கண்ணு வந்து தார்பார்க்கர் கண்ணு, காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 3ஐயும் 3ம் சாதாரணமாக பீச்சும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்குறோங்க. ஒரு நாளைக்கு 6.5 லிட்டர் பால் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு 50,000 உள் விலையில் வேணும். பால் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாத மாதிரி இருக்கணும். இளம்பொருளாகவும் இருக்கணும். கால் அணைக்காமல் இருக்கணும். சுழி சுத்தத்துலேயும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க, 2வது ஈத்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத செவலை மாடுங்க. மடிசொரவை வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் இறக்கம் இருக்கிறனால நல்ல கறவை திறன் வருங்க. வேலைக்கு 2 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கலாம். கண்ணு காலக்கண்ணுங்க, கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆகுதுங்க, இன்னும் சீம்பால் தான் இருக்குதுங்க. நல்லா தாலி வைக்கிறவங்களுக்கு 2.5 படி அளவுக்கு கறவை பால் வருங்க. 2ஆம் ஈத்து செவலை மாடு, நேற்று போட்ட மயிலை காளை கண்ணோட ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குறதுக்கு தெளிவான மாடுங்க. பல் வந்து கடை முளைப்புங்க. ஈத்து 2ஆம் ஈத்து பல்லு கடை முளைப்பு. கன்று நேற்று தான் ஈனுச்சுங்க. மயில கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம். 2.5 வரைக்கும் எதிர்பார்க்க முடியுங்க. 4 லிட்டர் டு 5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். இந்த 2வது ஈத்து செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கங்க.